ஐபிஎல்ல நம்ம நிறைய பிளேயரை பார்த்துருக்கோம். நிறைய பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்தியன் டீமுக்காகவும் செலக்ட் ஆகிருப்பாங்க. அண்ட் நிறைய பிளேயர்ஸ் டொமஸ்டிக்ஸ்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இன்னும் இந்தியன் டீமுக்காக வந்து அவங்கள ஏன் எடுக்கலன்னு நிறைய ஃபேன்ஸ் கொஸ்டின் பண்றவங்களே பார்த்துருக்கோம். ஆனா ஐபிஎல்லும் டெபியூ ஆகி டேலண்டும் இருந்து எதுவுமே செலக்ட் ஆகாம இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு வெயிட் பண்ற பிளேயர்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு த ஃபீல்ட் மிஷன் எபிசோட் 1. இந்த பிளேயரோட பேர் பாத்தீங்கன்னா ராபின் வில்ஸ். இவர் 13 செப்டம்பர் 2002 பிறக்கிறாரு. அண்ட் இவரை பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல இந்த ட்ரைபல் சமுதாயம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர். இவரோட அக்ரெசிவ் பேட்டிங்கை பார்த்து அவங்க டீம்மேட்ஸ் லெஃப்ட் ஹேண்டட் கிறிஸ் கெயில்னு சொல்லுவாங்களாம். இவரை 2024 குஜராத் டைட்டன்ஸ் 3.60 கோடிக்கு வந்து எடுக்கிறாங்க. அவங்களோட விதியா என்னன்னு தெரியல, விதி அவரோட லைஃப்ல நல்லாவே விளையாடி இருக்கு. ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல அந்த சீசன் அவர் விளையாடாம போறாரு. அண்ட் ஓகே 2025 வருது. 2025 இவரை மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து விட்ட உடனே எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அம்பானி அவர்களையே கேட்பாங்க, இந்த பிளேயருக்கு மைன்யூட்டா போயிருக்கீங்களா, என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாங்க. அவரே சொல்லியிருக்காரு, ஜார்க்கண்ட்ல இருந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அதுவும் பினிஷர் ரோல்ல விளையாடுனா உங்களுக்கே தெரியும், அந்த தோனியை நாங்க மிஸ் பண்ணோம், அதே மாதிரி இருக்கிற இவரை நாங்க மிஸ் பண்ணவே மாட்டோம்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த சீசன்லயும் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியா பயன்படுத்திக்க முடியல. 2026 சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனா அவரு ஜார்க்கண்ட் ஆடி கப்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. இவரு கப் எடுத்துட்டு வரும்போது அந்த ஊர்லயே வந்து இவரை பயங்கரமா வந்து வெல்கமும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பிளேயர் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இந்த ஒரு பிளேயர் அவ்வளவு கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னும் அவர் பிக் ஸ்டேஜுக்கு போல. அண்ட் நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்ல கண்டிப்பா இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரா இல்லையான்னு தெரியல. ஆனா சச்சின் டெண்டுல்கர் சொன்னது மாதிரிதான், ஒரு மனுஷனுக்கு டேலண்ட்ன்றது மட்டும் இருந்தா போதாது, 1% லக் வேணும். சச்சின் எப்பவுமே இதை சொல்லுவாரு, 99% ஹார்ட் ஒர்க்கும் 1% லக் இருந்தா மட்டும்தான் உங்களால மேல போக முடியும், இல்லைன்னா ரொம்பவும் கஷ்டப்படுவோம்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையா ட்ரூ வேர்ட்ஸ் தான் நான் நினைக்கிறேன். இந்த பிளேயரை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் கிரிக்கெட் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு கிரிக்கெட் பால் 18 ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.